तमिलनाडु सरकार का एकमात्र उद्देश्य है स्टालिन जी के बेटे उदयनिधि को मुख्यमंत्री बनाना। தமிழ்நாடு அரசின் ஒரே நோக்கம் என்று சொன்னால் அது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவது மட்டும்தான். இந்த பதிவதற்குனா ஒன்றிய உள்துறை அமைச்சர் சென்னை வருகை, தமிழக அரசியலில் திருப்புமுனை. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அமித்ஷா வருகையால் பிஜேபி அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு 2026 ஆட்சியை பிடிப்பது உறுதி என பல்வேறு விமர்சனங்கள். திமுகவை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று சொல்லிக்கொண்டு பகல் வேஷம் போட்டு பகல் ரூபத்தில் பகல் கொள்ளையர்கள் தமிழ்நாட்டிற்குள் வருகிறார்கள். இரவிலே வந்து பார்த்தார்கள், கொள்ளையடிக்க முடியவில்லை. இப்பொழுது பகலிலே வருகிறார்கள் கொள்ளையர்கள். முகமூடி இல்லாமல் மோடியினுடைய முகமூடியை அணிந்து கொண்டு வருகிறார்கள். திமுக ஆட்சியை விட்டு அகற்றி திமுகவை வீட்டுக்கு அனுப்பி இங்கு தமிழகத்தில் பிஜேபியின் அதாவது அதிமுகவினுடைய தலைமையிலே ஒரு ஊழலற்ற அரசு ஆட்சி அமைக்குமா? கேவலமா இருக்கு. அதாவது நாவடக்கம்னு ஒன்று இருக்கு. எங்களுடைய நாவை நாங்களும் அடக்கித்தான் பேசுகிறோம். ஆனாலும் தற்குறிகளும் சங்கிகளும் கதரும் சத்தம் எங்களால் காது கொடுத்து கேட்க முடியவில்லை. எந்த ரூபத்தில் எப்படி இந்த தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் திமுகவை காலி செய்துவிட்டு இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் காலி செய்து பிஜேபியினுடைய அதிமுகவினுடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே